அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நான் ஸ்ரீ மகா குருபரானந்த சாமிகள் பேரின்ப தபோவனம் கோவை இருந்து நான் பேசுகிறேங்க. ஞான வைராகிய தீபம் ஸ்ரீ மகா குருபரானந்த சாமிகளுடன் நாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நல்ல செய்திகளை சொல்கிறதுக்காக இப்போ தொடர்பு வச்சுருக்கிறேங்க. குருபரானந்த சாமிகள் பழனியில் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு திருச்சி நோக்கி போகிறாரு. அங்கே மைசூர் சாமி மடத்துக்கு போய் தங்குறாரு. அப்போது அங்கே நிர்வாகம் பார்த்துட்டு இருந்த சுவாமிக்கு உடம்பு சரியில்லை. அவர் வைத்தியம் பார்த்து அவர் குணப்படுத்திட்டார். அந்த சமயத்தில் அந்த மைசூர் சாமி மடத்துடைய நிர்வாகத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தார். சில நாட்கள் அங்கே கவனிச்சுட்டு, சரி நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சுது, இனி நாம் போய் முழு தவத்துக்கு வெளியில் போய் நாம் தங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுறாரு. சில நாட்கள் கழித்து தன் திருநூறு பைக்குள்ளே திருநூறு எடுக்கிறதுக்காக திருநூறு பையில் கை விடுறாரு. அப்போது திருநூறு பையில் ஒரு 4 அணா இருந்திருக்குது. என்னடா ஒரு 4 அணா இருக்குது, நமக்கு தெரியாமையே ஒரு 4 அணா மைசூர் சாமி மடத்திலிருந்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் நேர்மையாக செயல்பட்டதுனால அவரையே அறியாமல் 4 அணா வந்தது அவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. இது எப்படியாவது ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இருந்த இடத்துலேருந்து 10 நாட்கள் நடந்து திருச்சி மைசூர் சாமி மடத்தை அடைகிறாரு. அங்கே போய் உண்மையை பேசுகிறாரு. இந்த மாதிரி நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்த காலத்தில் என்னை அறியாமையே ஒரு 4 அணா பைக்கில் இருந்துச்சு, அதனால் அதை திருப்பி ஒப்படைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைச்சிட்டு திரும்பி வர்றாரு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பிறருடைய பொருள் மேலே கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாரு. சத்திய நெறியோடு வாழ்ந்திருக்கிறாரு. அதனால தான் அவர் மனம் தாங்காமல் நடந்தே போய் அந்த பொருளை ஒப்படைச்சிருக்கிறாருன்ட்டு இதிலிருந்து தெரியுது. அது மட்டுமல்ல, வைராக்கியம் அவர் மனதில் இருந்ததுனால தான் ஒப்படைச்சே தீரணும்னு சொல்லிட்டு 10 நாள் கால்நடையாக நடந்து அதை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காருன்னு தெரிய வருதுங்க. அதுபோல் இன்னொரு விஷயம்ங்க, மீண்டும் திருச்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது அவர் என்ன வைராக்கியத்தில் இருந்தார்னா, பணத்தை இன்று முதல் தொடமாட்டேன் அப்படிங்கிற உறுதியில் இருந்தார். சரி, திருச்சிக்கு போய்த்தானே ஆகணும்னு சொல்லிட்டு நடந்தே புறப்படுறாரு. அப்போது அவருக்கு அறிமுகமான ஒரு அன்பர் சாமி நடந்தே புறப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, திருச்சி வரைக்கும் போக வேண்டிய ஜோலி இருக்குது, அதனால் புறப்பட்டேன் அப்படின்னாரு. சாமி நடந்தே போகிறீங்க? இல்லைப்பா, அது பணத்தையெல்லாம் நான் தொடரதில்லைன்ட்டு வேறு வைராக்கியமாக இருக்கிறேன், அதனால் நடந்தே போயிடுறேன் அப்படின்னாரு. சாமி பணத்தை தானே தொட மாட்டீங்க, எங்கூட கொஞ்சம் வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு கேட்குறாரு அந்த அன்பர். என்னப்பா, சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வர்றாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் போயிட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சுட்டு திருச்சிக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போட்டு அவர் கையில் ஒப்படைக்கிறாருங்க. ஓ, நீ பஸ்ஸிலேயே போகணும்னு முடிவு எடுத்துட்டியா, சரி உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டுன்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் போய் திருச்சியில் இறங்கிட்டாரு. அந்த சமயத்தில் பஸ் புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்குறாருங்க. சாமி, போகும்போது வேணும் நான் டிக்கெட் போட்டேன், வரும்போது என்ன சாமி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. அதுக்கு சாமி சொன்ன பதில் என்னன்னாங்க, அப்பா அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு. அதே மாதிரிங்க திருச்சிக்கு போய் அவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சரி புறப்படலான்னு சொல்லிட்டு நடைபயணமாக நடக்க தொடங்கிட்டாரு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு அன்பர், சாமி என்ன நடந்தே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. நமஸ்காரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புறப்படுறாரு. சாமி நடந்தே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் காசு தொடாமல் வாழணும்னு வைராக்கியமாக இருக்கிறதுனால தான் நடந்து போகிறேன். சாமி நீங்கள் பெரிய மகானாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் சாமி நடந்து போகிறீங்க, கொஞ்சம் எங்கூட வாங்க சாமின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒருத்தர் பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சு ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்து, ஐயா நீங்கள் எப்படியாவது பஸ்ஸிலே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருக்கத்தோட டிக்கெட்டை வாங்கி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சரி, மக்களுடைய விருப்பம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு கோயம்புத்தூர் சேர்ந்தார் சாமி. இது ஏன் இந்த செய்தி உங்களோட சொல்கிறேன்னா, அவர் வைராக்கியமாக இருந்தார், எந்த சூழ்நிலையிலையும் காசை தொடாமையே வாழ்ந்தார். இதை ஏன் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னாங்க, கடவுளுடைய அனுகிரகம் அவருள் இருந்ததுனால அந்த அனுகிரகம் அவங்களுக்கு மற்றொரு மூலமாக கிடைச்சிது அப்படிங்கிற செய்தித்தானுங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக சத்தியத்தோடு வாழ்ந்தா கடவுள் நம்மோடு இருப்பார், கடவுள் மூலமாக மற்றவர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சாமி.
மேலும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தாயார்கிட்ட சந்நியாசம் வாங்குறதுக்காக தாயார் 3 முறை சுற்றி அனுமதி வாங்கிட்டு செஞ்சேரி மலை மந்திரகிரி ஆண்டவர் கிட்ட போய், ஐயா நான் சந்நியாசம் எடுத்திருக்கிறேன், நான் நல்லபடியாக சந்நியாசம் முடிக்கணும்ன்ட்டு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி நிற்கிறாரு. அப்போது ஒரு பூ வந்து அவர் தலையில் விழுகுது. ஓ, மந்திரகிரி ஆண்டவர் வந்து நமக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நல்ல சிந்தனையோடு கீழே இறங்கி நடந்து மேட்டுப்பாளையம் நோக்கி போகிறாரு. அங்கே போய் 48 நாள் நல்ல தவம் பண்ணி அவர் எதிர்பார்த்த நிலையெல்லாம் அடைஞ்சிட்டு இனி இந்த தவத்தை நிறைவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செஞ்சேரி மலை முந்தரகிரி ஆண்டவர் நோக்கி வர்றாரு. வர்ற வழியில வெயில நடந்ததுனால ரொம்ப களைப்பாயிடுறாரு. கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு கிணத்து பக்கம் கவலை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க போய் அந்த கிணத்துக்குள்ள கொஞ்சம் இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே கைத்தாங்களா நடந்து வர்றாரு. மயக்கமா இருந்ததுனால கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த கவலை ஓட்டுனவங்க வந்து கவலையை நீக்கிட்டு வந்து, சாமி அப்படின்னு சொல்லி தொட வந்தாங்க. கை ஜாடையிலேயே தொட வேண்டாம்ப்பா, நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எந்திரிச்சு நடக்க தொடங்கினாரு. இது ஏன் தொட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, யாரும் என்னை தொடக்கூடாது, நானும் யாரையும் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரே வைராக்கியமாக வாழ்ந்த காலம் அது. அதனால தான் அவர் வந்து யாரையும் தொட விடலை. அந்த அளவுக்கு அவர் வைராக்கியமாக வாழ்ந்தார். இப்போ உங்களோட வைராக்கியமாக அவர் வாழ்ந்த நிகழ்ச்சிகள் 3 பற்றி சொல்லணுங்க. ஆன்மீகவாதிகள் வைராக்கியமாக வாழும் காலத்தில் இறைவன் கூட இவர் வைராக்கியம் எப்படிப்பட்டது என்பது சோதிப்பதற்காக சில தடைகள் ஏற்படுத்துவதுண்டு. அந்த அடிப்படையில் கூட தடைகளை எல்லாமே வைராக்கியமாக ஜெயிச்சு அதே ஆண்டவன்கிட்ட அனுமதி வாங்கி ஆதரவு திரட்டி அதை ஜெயிச்சாரு. இப்போ இதிலிருந்து நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னாங்க, நமக்கும் வாழ்ந்துட்டு இருந்த காலங்களில் சில பேர் மூலமாக தடைகள் வரலாம், தொந்தரவுகள் வரலாம். ஆனாலும் நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக மன உறுதியோட வைராக்கியமோட நாம் என்ன இலக்கு வச்சிருக்கிறோமோ அதை அடையும் வரை உறுதியோடு செயல்பட்டால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற நல்ல கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு மீண்டும் ஞான வைராகிய தீபம் ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமிகளுடன் நாம் அப்படிங்கிற பதிவில் அவர்களோடு கலந்துரையாடல் பண்ண செய்திகளுடன் நாம் தொடர்பு கொள்வோம் என்கின்ற நல்ல செய்தியுடன் நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.